இது மகிமை நேரம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நன்மைகளை, என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, நாம் முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, ஆண்டவர் நன்மையானதை தருகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே நாம் யாத்ராகமம் 33 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மோசையை அங்கலாய்க்கிறார். ஆண்டவரே, எப்படி இந்த ஜனங்களை நான் கானானுக்கு நேராக வழி நடத்தி செல்ல முடியும்? இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நான் எப்படி ஒருவனாய் அழைத்து செல்ல முடியும்? ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்கள் ஆண்டவரை கீழ்ப்படியாத ஒரு ஜனங்கள், இந்த வனாந்தர பாதையோ வனாந்தரம், நான் எப்படி இவர்களை அழைத்து செல்ல முடியும் என்று சொல்லி அந்த மோசையை மன்றாடுகிறார். ஜனங்கள் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது தேவ கோபம் அவர்கள் மேல் வருகிறது. நான் ஒரு நிமிஷத்தில் இவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே ஜனங்களுக்காக மன்றாடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாட்களிலே எல்லா மக்களும் அலைந்து தேடுகிற ஒரே ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் இளைப்பாறுதல். சமாதானத்தை தேடிதான் எல்லா மக்களும் அலைகிறதை நாம பார்க்கிறோம். எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு ஏக்கம், ஒரு வெறுமை, எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். நமக்கும் கூட இந்த நாளிலே ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர், நிறைய பேர் ராத்திரி தூக்கம் வராம கஷ்டப்படுகிற மக்களை நாம பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு படுத்தா தூக்கமே வரல, ஆனால் வசனம் சொல்கிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கர்த்தரோ தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறவர் ஆண்டவர் தான், சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர் தான். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மோசையை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ஆண்டவரே, எப்படி என் குடும்பத்தை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி தவிக்கலாம், எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நான் கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தையை கொடுக்கிறார். நாமும் கூட ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, அந்த சமாதானத்தை எனக்கு தாரும், இளைப்பாறுதலை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். நம்ம இன்னும் கூட மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்திலே நாம பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்ம அதிகமாக கேட்ட அறிந்த வசனமாக இருந்தாலும் கூட நமக்கு பாரம் வரும் பொழுது, கவலை வருகிற பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இந்த பிரச்சனை என் உள்ளத்தை அழுத்துகிறது ஆண்டவரே, இந்த பாரம் என் இருதயத்தை அழுத்துகிறது ஆண்டவரே, எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே போய் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட ஆண்டவரிடத்திலே கேட்போம். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் வந்தாலும் அதற்கு ஆண்டவரிடத்திலே ஒரு தீர்வு உண்டு, ஒரு முடிவு உண்டு. அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தந்து சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே மோசையை பார்த்து சொன்னீர். மோசே இருந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னீர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, என் குடும்பத்தை வழி நடத்த ஆண்டவரே, நான் கடந்து செல்கிற பாதையிலே எனக்கு உங்க கிருபை வேண்டும், உங்க இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவர் அவர் கொடுக்கிற விலையேற பெற்ற சமாதானம், அவர் கொடுக்கிற விலையேற பெற்ற இளைப்பாறுதலை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மோசையோடு சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் சொல்லுகிறீர், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே உலகத்தார் ஆண்டவரே இளைப்பாறுதலை தேடி, நிம்மதியை தேடி அலைகிற இந்த காலங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உங்க சமூகத்திலே காத்திருந்து நீர் கொடுக்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை